பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 800 மீட்டரில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு சிஎம்டிஏ வீட்டு மனைகள் நாங்கள் போட்டிருக்கோம். கௌதம் நகர் நந்தியம்பாக்கம் நம்ம மனைப்பிரிவிலேருந்து பார்த்தீங்கன்னா நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 800 மீட்ரு. அதை நம்ம வாகனத்தில் பைக் ஓட்டிகிட்டே இந்த 800 மீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு, சென்னை 120 வருது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் விவோ ஆஃபீஸ். அது மட்டும் இல்லை, வீடுகள் சுற்றிலும் இருக்குது. ஒரு இந்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்து கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடைங்களாம் எல்லா கடைங்களுமே இருக்குது. எக்ஸாம்பிள் அரிசி பருப்பு வாங்குகிற கடை, மெக்கானிக் கடை, அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது போஸ்ட் ஆஃபீஸ். நந்தியம்பாக்கத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு சைட்டுக்கு பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அப்போ அந்த இடம் எவ்வளோ டெவலப்பான இடன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த காம்பவுண்ட் போட்டிருக்க இடம் ஸ்கூலுக்கு கிரவுண்டுக்கு கட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஷேர் ஆட்டோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைங்களுமே இருக்குது. உங்களுக்கு ஜூஸ் கடை இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே சர்ச்சு இருக்குது கிறிஸ்டின்ஸ்க்கு. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை 120 வரும், கௌதம் நகர் நந்தியம்பாக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, விவோ ஆஃபீஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, ப்ரைவேட்டு ஸ்கூல் இருக்குது, எல்லா கடைங்களுமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் வந்து இறங்கிட்டிங்கன்னா நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக நீங்கள் நடந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் சைட்டுக்கு வந்துடலாம். இப்படியே பைக்லேயே கார்லேயே வந்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம். நம்ம சைட்டு வீட்டு மனையிலேருந்து எடுத்துருக்காங்க வீடியோ. கரெக்டாக 4:45 நிமிஷம், 5 நிமிஷம் கூட வைங்க. அப்போ சைட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பைக்லேயோ காரில் வந்து 5 நிமிஷம், நடந்தால் 15 நிமிஷம். ஸோ இப்படியான ஒரு சூப்பர் சைட்டை நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா குழந்தைங்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வாங்கி போடுற ஒரு நிலம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். பார்த்தீங்க, ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ மக்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டு மனையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இந்த வீட்டு மனையை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கி போடுங்க. தேங்க்யூ. ரயில்வே ஸ்டேஷன் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்குது நம்ம வண்டி. கரெக்டாக